ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு Anime 7. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெனகேட் இம்மார்ட்டலோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சரி, ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம டேரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோமா? போன எபிசோட ஒரு லாஸ்ட் டைம் என்ன பார்த்திருப்போம், ஹீரோ கிட்ட டீமன் கிளான சேர்ந்தவன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு ஒரு பெரிய ட்ரெஷர் ஒன்று தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த ட்ரெஷர் கடவுள்களே ஷூட் பண்ணக்கூடிய ஒரு வாகனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோ இதுக்கு நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்ட்டு வந்தா கரெக்டா ரோட்டோரமா போயிருந்தா ரோட் ரோலர் வந்து இடிச்சிச்சுறான்ற கதையை அந்த இடத்துக்கு வந்து ரெட் பட்டர்ஃப்ளை வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிருப்பா. இன்னைக்கு எபிசோட் அது தான் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஆரம்ப கட்டத்தில் டெலிபோர்டேஷன் நிறைய வரதை காமிக்கிறாங்க. போர்ட்டலுக்குள்ள ஹீரோவும் வர அவளும் அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். மென்கிளான சேர்ந்தவன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இடத்தையே உரை வச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ மேல போறவன் தன்னோட ரிங்ல இருந்து தவளை யூஸ் பண்ணிட்டு ஒரு தண்டர் அட்டாக் போட்டு விட்டுருக்க. இடமே பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோ வாடி பார்த்துப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள முறைச்சு நின்றுகிட்டு இருக்க. அவனும் அதுக்கு பதிலாக அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட கிளான சேர்ந்த அந்த ஐஸ் சிலைகளை வெளியே எடுத்து வர ஆரம்பிக்கிறா. அதை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபர்பிடன் பிளாக் யூஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து எக்கச்சக்கமான ஃபர்பிடன் டிராகன் அனுப்பி விட எல்லாத்தையும் உரை வைக்கிறான். குறைஞ்ச ஃபர்பிடன் டிராகன் எல்லாமே இடத்துக்குள்ள வெடிச்சு சுக்குநூறா சேதறது. ஹீரோவுக்கு இதனால டேமேஜும் ஏற்படுது. இன்னைக்கு உன்னால இந்த இடத்துல இருந்து வெளியே போக முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பேரியர் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்தை சுத்தி உருவாக்குற பேரியர் ஹீரோவுக்கு வெளியே போக விடாத மாதிரி வழியை அடுத்து நிறுத்துது. அதையும் பார்த்துக்கலான்ட்டு அலைந்து தெரியக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் வெளியே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. அவளையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ ரொம்பவே சக்தி வாய்ந்தவ தான். இவளை தடுக்க இது ஒரு வழிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்பிடன் ஈட்டி யூஸ் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் நீயும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்காரு. எப்படி அவரால் லாஸ்ட் ஸ்டேஜை தடுக்க முடியுது? ரெட் பட்டர்ஃப்ளையும் அதே இதன் போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ பின்னோக்கி தர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உன்னை பெத்தவங்க இறந்தது கூட உனக்கு தெரியாம நீ அவங்கள பார்க்க கூட போகாத இருக்க. கருணையே இல்லாதவ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவரோட டொமைன் கொஞ்சம் வீக் ஆகுது. டீமன் கிளான சேர்ந்தவன் ரெட் பட்டர்ஃப்ளையோட அந்த இதயத்தை எப்படி உடைக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தன்னை பெத்தவங்களை பாதுகாக்க தெரியல. பத்தாத குறைக்கு உனக்கு உன்னோட ஐஸ் நேஷன் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் வெர்மிலியன் பிளானட்டுக்கு வந்துட்ட. அது கூட போதாதுன்ட்டு காரணமே இல்லாம 4 நேஷனை சேர்ந்தவங்களை நீ அழிச்ச. அதுவும் இல்லாம நீ இப்ப என்ன காரணமே இல்லாம கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட இதயத்துல அன்புங்கிறது இல்ல, வெறுப்புங்கிறது நிறைஞ்சு கிடக்கு. காரணமே இல்லாம பொறாமையின் மூலமா அடுத்தவங்களை கொல்ல ட்ரை பண்ற. உன்னெல்லாம் எவன் ஹெவன்லி தாவோயிசத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். உனக்கு அதுக்கு தகுதி இல்ல, சாவுடி அப்படின்ட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அவரோட பேரியரை உடைச்சுக்கிட்டு ஹீரோவோட ஸ்பியர் போய்கிட்டு இருக்கு. அவளை கொல்ல போற அந்த நேரம் ஹீரோட்டை உபயோகப்படுத்திட்டு ஐஸ் நேஷன்ல ஒரு சிலைகளை உருவாக்குவாங்களே, அந்த சிலையை அந்த இடத்துக்குள்ள திரும்பி உருவாக்குறா. அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. இருந்தாலும் ஹீரோட வெப்பன் அதையும் உடைச்சு தள்ளுது. அவளை கொல்ல வர அந்த நேரத்துல கரெக்டா அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரியானது காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளவர் அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே வர. இதுதான் இவளோட மேஜிக்கல் வெப்பன். அந்த வெப்பனை யூஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ஃபெதரை மட்டும் யூஸ் பண்ணி ஹீரோவை நோக்கி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. வரக்கூடிய ஹீரோவோட ஸ்பியரை அந்த ஒரே ஒரு இதழ் தடுக்குது. ஆனா அது ஹீரோவோட ஸ்பியரை முழுசாலாம் அழிச்சிடுதுல. ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள இருந்து சண்டை மாஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள இருந்து கொஞ்ச நேரத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால அவளுக்கு பாதிப்பு ஏற்படுதோ இல்லையோ, ஹீரோவுக்கு நல்லாவே பாதிப்பு ஏற்படுது. இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சும் பர்ஃபெக்டான அட்டாக் பண்ணியும் அவளை என்னால் அசைக்க கூட முடியல. நான் என்னோட மேஜிக்கல் வெப்பனை இது வரைக்கும் உபயோகப்படுத்துறது இல்ல. நீ அதை உபயோகப்படுத்த வச்சுட்ட. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த சாவுடு அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ண போக கரெக்டான நேரத்துக்கு அந்த இடத்துக்குள்ள டீமன் கிளான சேர்ந்தவன் தடுக்கிறான். போதும், இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேலேயும் நீங்க சண்டை போட்டீங்கன்னா கொடூரமான முறையில் நான் இருந்தேன் அப்படின்ட்டு என்ன குத்தம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ண. பிரதர் ஹோ, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எதையும் ஆரம்பிக்கல. நான் தாண்ட ஆரம்பிச்சேன். மரியாதை இந்த இடத்த விட்டு வேலைகிடு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள டீமன் கிளான சேர்ந்தவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. சகோதரியும் சகோதரரும் இந்த இடத்துக்குள்ள நான் தான் கொண்டு வந்தேன். இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள நீங்க கடுமையான முறையில் நடந்துக்கணும்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு எதிராக நான் நிப்பேன். நீங்க இன்னமும் கைவிடாம சண்டை போடுவேன்னு நினைச்சா அவரா கூட சேர்ந்து நானும் உங்களை தாக்க வேண்டியது இருக்கும். அதே சமயத்துல தாக்குதல் இருந்து நான் உயிர் பிழைச்சா நான் இதை ஆன்சிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதே சமயத்துல ஹெவன்லி பேரிடர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்க. ஹெவன்லி பேரிடர்களை பார்த்த அடுத்த நிமிஷமே அவளுக்கு லைட் அள்ளு விட ஆரம்பிக்குது. ஆனா என்ன சாக்கு சொல்றானா, சரி ஏதோ இந்த ஒரு முறை அவனுக்காக இல்லைனாலும் நான் உனக்காக விட்டு தரேன். இருந்தாலும் நம்ம போற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜேட் சாவை பெட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவ கேட்டுக்கிட்டு இருக்க. இவனுக்கு இப்ப இந்த இடத்துக்குள்ள என்ன பதில் சொல்றதுக்குன்னே தெரியல. அந்த பக்கம் ஹீரோவும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிற. அப்படிதானே? நான் மட்டும் என் கையில இருக்கக்கூடிய இந்த எனர்ஜியை லைட்டா சுண்டி விட்டனா போதும். பாப்பா நீ இல்ல, இந்த எட்டர்னல் ரிலீமே மொத்தமா அழிஞ்சு விழுந்துரும், ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ மிரட்ட. அந்த இடத்துக்குள்ள இருந்து டீமன் கிளான சேர்ந்தவன சகோதரரே கோவப்படாதீங்க. நான் தான் கிடைக்கக்கூடிய பொருட்களை பிரிச்சு கொடுக்க போறேன். நீங்க என் மேல நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் சம பங்கா தான் பிரிச்சு கொடுப்பேன். ஆனா அவன் இன்னமும் அந்த இடத்துக்குள்ள இருந்து மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு தான் இருக்கா. சரி ஏதோ உங்களோட வார்த்தைக்காக சும்மா விடுறேன். இவ்வளவு பேசுறியே, இந்த
இடத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வெர்மிலியன் கிங்டத்துல என்ன கூட சண்டை போட நீ தயாராடா தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐயா ஒன்னு ஞாபகம் வச்சுக்க, இந்த இடத்துக்குள்ள இருந்து நீ வெளியே போனா கூட அதுக்கு நான் அனுமதி கொடுத்தாதான் உன்னால வெளியே போக முடியும், புரிஞ்சதா முட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஏதோ ஒரு குகை மாதிரியான இடத்துல காமிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஜேடாலே உருவாக்கப்பட்ட ஒரு டவர் மாதிரி தெரியுது. அப்படியே கொஞ்சம் ஜூம் இன்ல உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்களை தான் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அன்பே, உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துக்குள்ளதான் முதல்ல நீ நானும் சந்திச்சோம். நம்மளோட வீட்டுக்கு திரும்பவும் வந்துட்டோம். 1000 ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சு. எல்லாமே மாறினாலும் உன்னோட அழகு இன்னமும் மாறல. நீ இன்னமும் அழகா தான் இருக்க. அதுக்கு எல்லாமே அந்த ஜேடுக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். பல பேர் என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? பல பேர் நான் ஒரு பொணத்தை காதலிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னோட காதலியை பத்தி எனக்கு தான் தெரியும். உன்னை இன்னும் பிரகாசமாக்குறதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்கள் பத்தல. இந்த இம்மாற்றல் வேலையில இந்த வாட்டி இன்னும் நிறைய அறுவடை பண்ணணும் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றவன் முன்னாடி போகிறான். அந்த பொண்ணு கிட்ட திரும்பியும் வரணும். நீ கவலையே படாத. உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னோட ஹஸ்பண்ட் ஆனா நான் செத்தாலும் உன்னை பாதுகாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த பணத்தை கட்டி போடிச்சுக்கிட்டு முன்னாடி அந்த டவரை காமிக்கிறான். நீ இப்போதைக்கு ஓய்வேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவளோட அந்த உருவத்தை தூக்கி அதுக்குள்ள போட்டுக்கிறான். உண்மையாலே அந்த உடல் இறந்த உடல் தான். இந்த இடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்துல இப்ப அந்த இடத்துக்குள்ள இருந்து இப்போ ஒரு ஃபீனிக்ஸை தான் காமிக்கிறாங்க. அதாவது ஐஸ் ஃபீனிக்ஸ் மேல அவங்க பறந்து போய்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள சகோதரி மட்டும் இல்லைன்னா எங்களால இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பனிமலைகளை கடந்து வந்திருக்க முடியாது. இந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான பணிகள் புழிஞ்சுக்கிட்டு இருக்கு. உறைஞ்சே நம்மளோட பவர்ஸ் முக்காவாசி வேஸ்டா போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோவும். அந்த இடத்துக்குள்ள இயற்கை தடைகள் இருந்தாலும் யாரும் அந்த கண்டுபிடிக்காத வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எட்டர்னல் ரிலீமுக்குள்ள அந்த மாதிரியான இடங்கள்லாம் ரொம்பவே ரேரானது. ஒரு எட்டர்னல் ரிலீமுக்குள்ள இன்னொரு எட்டர்னல் ரிலீம், இந்த மாதிரி இடத்துக்குள்ள டெலிபோர்டேஷனை கூட அமைக்க முடியாது. இந்த ஜேட் ஸ்லிப் மட்டும் இல்லைன்னா நம்மளாலே அதை கண்டுபிடிக்க முடியாது. வெளியாட்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்ற சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி உன்னோட ஆன்சிஸ்டர் மட்டும் அதை கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி கேட்க, சங்கடப்படுத்தாதீங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன், இது அந்த விஷயத்தா கூட தொடர்புடையது. கிளானோட சீக்ரெட்ன்ற மாதிரி சொல்லிட அவளும் அந்த இடத்துக்குள்ள அமைதியாயிடுறான். இந்த பனிமலைகளை கடந்ததுக்கு பிறகு அந்த இடத்துக்குள்ள ஒரு எம்டி லேண்ட் அப்படிங்கிற ஒரு லேண்ட் ஒன்று வரும். அதை கடந்து போயிட்டா நம்மளால அந்த முதல் படியை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த ஃபீனிக்ஸை வேகமா ஓட்டிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஒரு கிட்டத்தில் அவளோட ஐஸ் ஃபீனிக்ஸ் இருக்குல்ல, முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மவுண்டன்ல வந்து நிற்குது. என்னடான்னு பார்த்தா இதுதான் அவங்க சொன்ன அந்த இடமா? நீ சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இதுக்கு மேலேயும் என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் ட்ரைனிங் எடுக்கணுன்ற மாதிரி சொல்ல, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களை கண்டிப்பா பாதுகாப்புறேன். இதுக்கு மேல உள்ள போக வேண்டிய விஷயம் எல்லாமே என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றவன் அந்த இடத்துக்குள்ள முன்னாடி நடந்து போறான். பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவ கொஞ்சம் வேகமாவே ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம 100 வருஷத்துல டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம் இருந்தாலும் தாமோயிஸ்ட பத்தி அந்த அளவுக்கு பெருசா புரிதல்கள் இல்ல. நான் எப்படியாச்சும் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட மிடில் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இவளை எனக்கு கொள்றது ரொம்பவே சுலபமா இருக்கும். என்னோட டொமைனை உபயோகப்படுத்திக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, லீமன் கிளானா சேர்ந்தவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து எதையோ ஒன்றத்தை கஷ்டப்பட்டு தூக்கி வீசிக்கிட்டு இருக்க. என்னது லீமன் கிளானா சேர்ந்த ட்ரெஷரான நட்சத்திர வழிகாட்டி தானே இது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவா, இந்த நட்சத்திர வழிகாட்டி பல காலங்களுக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு மேலேயும் காப்பி பண்ண முடியாது. லீமன் கிளானா சேர்ந்தவன் இது ஒன்றும் உண்மையான நட்சத்திர வழிகாட்டிலாம் கிடையாது. உண்மையான நட்சத்திர வழிகாட்டி மட்டும் இந்த இடத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளால அதை பயன்படுத்த முடியாது. நம்ம கிட்ட இருக்க இப்போதைக்கு இந்த கல்டிவேஷன் பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அதே சமயத்தில் அந்த உண்மையான நட்சத்திர வழிகாட்டி இருக்குல்ல, அதை விட இதோட விளைவுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றவன், மேற்கு பகுதியில் ஒரு இடம் இருக்கு, நீங்க அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அமரலாம். நான் உங்களை கண்டிப்பா பாதுகாப்பா இந்த பயணத்துல உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத உங்களோட பவர்ஸை ரெக்கவர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ்வளவு அந்த இடத்துக்குள்ள கிளம்புறா. ஹீரோ கிட்ட கிழக்கு பகுதியில் ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள நீங்க போகலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு உங்களோட அலைந்து தெரியக்கூடிய அந்த ஆத்மாக்கள் இருக்குல்ல, அதுங்களோட உதவி தேவைப்படுது. இந்த இடத்துக்குள்ள ஒரு எம்டி லேண்டாவே இருந்தாலும் பல ஆபத்துகள் மறைஞ்சு கிடக்கு. எந்த இடத்துக்குள்ள இருந்து எது வரும் அப்படிங்கிறதே தெரியாது. வெளிநாட்டை சேர்ந்த பல மர்மமான பொருட்கள்லாம் இந்த இடத்துக்குள்ள சதறி கிடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள டிவைன் கன்செப்ஷனை ரிலீஸ் பண்றதுங்கிறது நம்மளோட உயிருக்கே ஆபத்து. அதுக்காக தான் அலட்சியமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உதவி கேட்கறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவும் உட்காந்து அடுத்த நிமிஷமே ஒரு சந்தேகம், இந்த நட்சத்திர வழிகாட்டி 5 பேர் இருந்தால் மட்டும்தானே பர்ஃபெக்டா மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்குள்ள இருந்து கேட்க, இதை கேட்டுக்கிட்டு இருக்க டீமன் கிளான சேர்ந்தவனும், நீங்க சொல்றது ரொம்பவே சரியானது தான். 5 பேர் இருந்தாதான் இது பர்ஃபெக்டா இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள 5 பேருக்கு கொடுக்கறதுக்கான ட்ரெஷர் இல்லையே, அதனாலதான் நம்ம மட்டும் போறோங்கிற மாதிரி சொல்றான். பிரதர், இந்த நட்சத்திர வழிகாட்டியை என்னால கட்டுப்படுத்திக்க முடியும். இருந்தாலும் அதுக்கு எனக்கு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படும். அதுக்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். ஹீரோ, நீ கவலையே பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஃபிளாக வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான். அப்படியே அவன் அந்த இடத்துக்குள்ள தன்னோட வண்டியை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ தன்னோட சோல்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி ஏதாவது ஆபத்துகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க குறிப்பிட்ட ஆபத்துகள் வருது அப்படிங்கும் போது திடீர்னு எடுத்த நேரத்துல இந்த இடத்துக்குள்ள திசையை சேஞ்ச் பண்ணிட முடியாது. அதுக்கு தான் ஹீரோட ஹெல்ப் கேட்கறான். திடீர்னு ஹீரோ ஏதோ ஒன்று நோட்டீஸ் பண்றான். முன்னாடி எக்கச்சக்கமான ரெட் ஸ்மோக்கா இருக்கு. அந்த ஸ்மோக்குள்ள ஹீரோ கூட ஒரு சோல் மாட்டிக்க. சீக்கிரம் இந்த இடத்துக்குள்ள இருந்து வலது பக்கம் வாடே சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் திசையை மாத்திக்கிட்டு இருக்க. திசையை மாத்தின அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான பிக்கப்பு நிற
புகைகள்லாம் அந்த இடத்துக்குள்ள ஒரு வெயின் மாதிரி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு டாச் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இது கொஞ்சம் இப்போதைக்கு சுலபமா இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த 2 ஸ்மோக்குக்கும் நடுவுல பயங்கரமாவே மாட்டிக்க வண்டி கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தெரியுது. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள 3 பேரும் அதிர்ச்சி ஆகுற அந்த நேரத்துல சடனா உள்ளுக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அவ்வளவுதான்டா விட்டுருந்தா செத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து பயம் இருக்கான். அதே சமயத்துல டீமன் கிளான சேர்ந்தவன், பிரதர் உங்களுக்கு ரொம்பவே நன்றி, நீங்க சொன்னதுனாலதான் இந்த அளவுக்கு நம்மளால சீக்கிரத்துல வெளியே வர முடிஞ்சிச்சு. இல்லனா இந்த இடத்தோட பழிகுடியில விழுந்து நம்ம இறந்துருப்போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெட் பட்டர்ஃப்ளையும் அது என்ன விதமான கிரியேச்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்க, எனக்கும் இதை பத்தி தெரியாது, ஆனா நம்மளோட சக்திகளை உபயோகப்படுத்தி சமாளிக்கக்கூடிய மிருகங்கள் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் சொல்றான். ஹீரோவும் இதுங்களை தான் வாயிட்ரிலியமை சேர்ந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேரு கூ வாயிட்ரிலியம். இந்த வாயிட்ரிலியம்ல இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் ரொம்பவே மோசமான வாயிட்ரிலியம் பீஸ்ட். இதை பூமியை சேர்ந்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்துறாங்க. ஒரு சில மாஸ்டர்ஸ் இல்ல, பல மாஸ்டர்கள் சேர்ந்து தான் அதை கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. அது கொஞ்சம் ஆபத்தானதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்ட்டு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் ஏதாவது அடிச்சு விட்டுட்டு இருக்கலாம், அவனுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியலன்னு தான் நினைக்கிறேன். முட்டாள் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல அவன் அந்த இடத்துக்குள்ள முறைச்சிக்கிட்டு இருக்கான். இந்த வாயிட்ரிலியமை சேர்ந்த உயிரினங்கள்லாம் பதுங்கிருந்து தாக்கக்கூடியது. முதல்ல அந்த இடத்த சுத்தியும் ஒரு மிகப்பெரிய தடையை உருவாக்கும். அதுதான் ரெட் ஸ்மோக். அதுக்குள்ள நம்ம மாட்டிக்கினதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா அதுங்களால இறக்கப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மிருகங்கள் திரும்பி வெளியே வர ஆரம்பிக்குது. ஹீரோ கண்டுபிடிச்சா வடக்கு திசையை நோக்கி திரும்பியும் போன்ற மாதிரி சொல்ல, கிணத்து திரும்பவும் வடக்கு திசையா, அந்த இடத்துக்குள்ள போனா திசை மாறிடுமே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள நம்ம சொல்ல, பட் இருந்தாலும் நீயும் பிரதர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அது சரியா தான் இருந்துச்சு, இந்த வாட்டி எப்படி மீறுது அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யோசிச்சுட்டே இருங்க அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள கிளம்ப, ஒரு நிமிஷம் நில்லுங்க எதுக்காக பாதிலே போயிட்டீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரெட் பட்டர்ஃப்ளையும், நீ கவலைப்படாத, அவன் சொல்றதெல்லாம் பொய்யன்னு தான் எனக்கு தோணுது, அவர் சொன்னது சரிதான், அந்த இடத்துக்குள்ள தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்மோக்ஸ்ங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல, ஏன்னா அது ரொம்பவே கிட்ட நெருங்கி வந்துடுச்சு. அவர் சொன்ன எப்பயே நம்ம கிளம்பி இருக்கணும், அதுதான் நல்லதா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து எவ்வளவுதான் வேகமா போக ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த ஸ்மோக்கும் அதே வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. அந்த ரெட் பட்டர்ஃப்ளைக்குலாம் ஒண்ணுமே பாருங்களா, என்னடா இது இந்த அளவுக்கு நெருங்கிடுச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கா. அவ அந்த ஸ்மோக்ஸ்களால அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய அடிப்பட ஆரம்பிக்க, அந்த வண்டி அந்த இடத்துக்குள்ள இருந்து அதிர ஆரம்பிக்குது. அவனும் திரும்பியும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்படியே விட்டா இறந்துருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அடுத்த இடத்துக்குள்ள அவளோட ஃபெதர்ஸை யூஸ் பண்றா. ஃபெதர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை தடுக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள பிளட் வாமிட் தான், அதை எவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் தடுக்க முடியல. ஹீரோ கிளம்பினா போய் கிளம்பி இருந்தா தப்பிச்சிருக்கலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோ சேஃபா தான் போய்கிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயே இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து தோணுது. அந்த இடத்துக்குள்ள அந்த மிருகம் அவங்களை கொல்ற நிலைமைக்கு வருது. நான் இதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவளோட அந்த பூவை எடுக்கிறாள். அதுக்குள்ள இருந்து ஒரு கிளைய மட்டும் எடுக்கிற சின்னதா. இது அந்த ஃபெதர்ஸை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதை தூக்கி அந்த இடத்துக்குள்ள இருந்து முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்க. இதனால ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அதன் மூலமா அந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் கிடைக்குது. இதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அவளுக்கு பிளட் வாமிட் வரது மட்டும் இல்லாம அந்த வண்டியும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு மாதிரி தெரியுது. நான் கண்டிப்பா கடுமையா கல்டிவேட் பண்ணி ஆகணும் இந்த ஃபெதர்ஸை திரும்பியும் உருவாக்க. இருந்தாலும் என்னால அந்த கிளைகளை மொத்தமா 5 மட்டும் தான் என்னோட மொத்த லைஃப்லயே பயன்படுத்த முடியும், அதை திரும்பியும் உருவாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவங்களுக்காக முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ரொம்பவே சோகத்தோட டீமன் கிளானை சேர்ந்தவன் சகோதரர் ஜங் நியோ, தயவு செஞ்சு வந்து உட்காருங்க, அப்புறமா பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் வந்து உட்காந்துடுறான். ஹீரோவை பார்த்து இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட எபிசோட் முடியுது. ஆல்ரெடி கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, அதனால நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக அடுத்த எபிசோட் வரும். சொல்லிட்டேன்றதுக்காக நாளைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இருந்தால் சந்தோஷம் தான். நான் எப்படியாச்சும் நாளைக்கு 2 எபிசோட் போட ட்ரை பண்ணிடுறேன். சண்டே தானே, என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே காஸ், பலவலன்னு பேசிக்கிட்டு நான் நடிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை காய்ஸ்.